ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காலங்காத்தால 6:45 நாம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி ஹில்ஸ் வரைக்கும் நாம பஸ்ல டிராவல் பண்ண போறோம். எவ்ரி 1 hour வந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏலகிரி மலை மேல போறதுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க. ஆதவனூர் ஒரு ஊர் இருக்கோம் ஏலகிரி மலை மேல, அந்த ஊர் வரைக்கும் அந்த பஸ் போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. 7:30 மணிக்கு பிரைவேட் பஸ் வருமா டிஎன்எஸ்டிசி பஸ் வருமான்னு தெரியல. ஸோ எந்த பஸ் வந்தாலும் நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி நோக்கிய சூப்பர்பான பஸ் பயணத்துக்குள்ள போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, 6:45 நம்ம ஏலகிரி மலைகள் போற பஸ் வந்துருச்சுங்க. ஸோ பொன்னேரி ஜோலார்பேட்டை வழியா தான் நிலாவூர் அப்படிங்கிற ஊருக்கு போகுதுங்க. ஏலகிரி மலை மேல இருக்கிற நிலாவூர் அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ் 307. ஓகேவா, திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ சூப்பரா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரியல. 7:30 போட்டுருந்துச்சு டைம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு. காலையில 5:30 மணில இருந்தே உங்களுக்கு பஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. 5, 5:45, 6 மணி இந்த மாதிரி நிறைய டைமிங்ஸ்க்கு பஸ்ஸஸ் இருக்கு. இங்க பாருங்க, லக்கேஜஸ் எல்லாம் கூட கொண்டு போறாங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லா வந்து மளிகை சாமானம் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஏலகிரி மலை அடிவாரத்துல இருக்கிற பெரிய டவுன் அப்படிங்கிறதுனால திருப்பத்தூர்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்து கொண்டு போறாங்க மலை மேல. ஸோ சூப்பரா காலங்காத்தால ஒரு சில் டிராவல் பண்ண போறோம் ஏலகிரி மலை மேல. ஸ்டார்ட் பண்ணலாமா? இதெல்லாம் சென்னை பஸ்ஸஸ்ங்க. சென்னை பஸ்ஸஸ் அதெல்லாம் நிக்கிற ஏரியா. இது கிருஷ்ணகிரி. அங்க சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கும். சேலம் தருமபுரி பஸ்ஸஸ் எல்லாம். மக்களே, ஹாட் அண்ட் பைப்பிங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாமா? பிளாக் காஃபிங்க. பஸ் போட் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சொன்னல, திருப்பத்தூர்ல இருந்து நிறைய பொருட்கள் கொண்டு போறாங்க மலை மேல. 1 hour டிராவல் தாங்க. 1 hour அல்லது 1.5 hours ஆகும் மேக்சிமம். நாம ஒரு 8-8:15 நம்ம மலை மேல ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். வாங்குவோம். மக்களே, நம்ம காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் பஸ் போட் பண்றதுக்கு தயாராயாச்சுங்க. ஸோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வழியா தாங்க போகும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி போகணும்னா ட்ரெயின்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இறங்கினீங்கன்னா ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லயே உங்களுக்கு ஏலகிரி பஸ் கிடைக்கும். நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஒரு 1/2 an hour ஒருக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பஸ் வந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் கிராஸ் பண்ணி ஏலகிரி மலை மேல போகும். ஸோ அதனால ட்ரெயின்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை. அழகா நீங்க ஆல்தவே திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்தே வந்து ஏலகிரி பஸ் ஏறிக்கலாம். அண்ட் ரொம்ப டிஸ்டன்ஸும் கிடையாது. திருப்பத்தூர்ல இருந்து உங்களுக்கு 27 கிலோமீட்டர் தான். மேபி ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து அதுலயும் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் குறைஞ்சிரும். ஸோ 20 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கூட்டமா இருந்தா கூட ஸ்டாண்டிங்ல போனாலே வந்து உங்களுக்கு ஒரு 1/2 an hour 45 minutes டிராவலா தான் இருக்கும். ஜோலார்பேட்டையில இருந்து திருப்பத்தூர்ல இருந்தே வந்து உங்களுக்கு மேக்சிமம் 1 hourல ரீச் ஆயிடலாம். அதனால உங்களுக்கு ரொம்ப சிரமம்லாம் இருக்காதுங்க. பஸ்ஸஸும் வந்து செம்ம சூப்பரா இந்த அப்கிரேடட் எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் தான் விட்டுருக்காங்க. பஸ்ஸஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கு.
நிறைய பஸ்ஸஸ் பார்த்தோம். நம்ம நேத்து வந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ அப்பவே வந்து அடிக்கடி வந்து பஸ் வந்துட்டே இருந்துச்சுங்க. நிலாவூர்னு ஒரு ஊர் இருக்கு மேல. ஸோ மேல இருக்கிற டிஃப்ரெண்ட் கிராமங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா பஸ்ஸஸுமே வந்து உங்களுக்கு போட் ஹவுஸ் தாண்டி தான் போயாகணும். நீங்க மேல போகணுன்னே வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல ஏலகிரி மலை மேல உங்களுக்கு போட் ஹவுஸ் வந்துடும். மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கிராமங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ பஸ்ஸஸ் எல்லாமே வந்து அந்த போட் ஹவுஸ் கிராஸ் பண்ணி தான் போகணும். நாம் ஒரு பொங்கல் டே அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கரெக்டாக வந்து சூரிய பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கம் வந்து கரும்பு, மஞ்சள், புதுப்பானைகள் எல்லாமே வந்து வித்துட்டு இருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல் வைபா இருக்கு. இந்த மொத்த ட்ரிப்புமே இந்த சீரீஸ் ஆஃப் ட்ரிப்ல கோயம்புத்தூர், தருமபுரி, திருப்பத்தூர் ட்ரிப்புமே வந்து செம்ம பொங்கல் வைபா, தைத்திருநாள் வைபா போயிட்டு இருக்குங்க. இப்பதான் வந்து இவ்வளவு இன்டீரியர் கிராமங்களுக்குள்ள நான் தைத்திருநாள் அன்னைக்கு டிராவல் பண்றேங்க. எவ்வளவு வைபோட மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் பழமை மாறாம நம்ம கிராமங்கள்ல என்னதான் வந்து சுத்தி இருக்கிற டவுன்ஸ், சிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா க்ரோ ஆயிட்டாலும் இன்னும் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறாம இருக்கிறத பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து நம்ம வந்துருச்சு, மாடர்ன் ஆயிட்டோம், அது சேஞ்ச் ஆயிருச்சு, இது சேஞ்ச் ஆயிருச்சுன்னு சொன்னாலும் இன்னும் மக்கள் வந்து இந்த பழைய நடைமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏலகிரி மலை மேல வரைக்கும் போறதுக்கு 20 ரூபா தாங்க டிக்கெட் பிரைஸ். ஜஸ்ட் 20 ருபீஸ்ல இங்க சூப்பரா ஹில் ஸ்டேஷன் மேல ரீச் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னால திருப்பத்தூர்ல இருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் கிராஸ் பண்ணுவோன்னு. ஒரு 15 மினிட்ஸ் தாங்க நாம் இப்போ ஜோலார்பேட்டை ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஏறிக்கலாம். ஆல்ரெடி வந்து நமக்கு பேக் ட்ராப்ல ஏலகிரி மலைகள் தெரியுது. நல்லா பனிமூட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேசியா தான் தெரியுது. நம்ம ஜனவரி மாசத்தப்போ டிராவல் பண்றவங்க பொங்கல் சமயத்துல இப்ப கூட சரியான பனியா இருக்குங்க. மார்கழி மாசம் பனி மாதிரி இந்த வருஷம் 2026ஓட பனிக்காலம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. ஸோ நீங்க குளிர்காலத்துல எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்றதுனா கரெக்டான உள்ளன் கிளோத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருந்துங்க. காதுக்கு அடைக்கிறதுக்கு அந்த இயர் பேட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இயர் பேடு, மஃப்ளர்ஸ், ஓவர் கோட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஹெல்த் ஸ்பாயில் ஆகாம என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ஸ் இருக்கு மேல ஏலகிரி மலை மேல இருக்கிற படகு இல்லம் போறதுக்கு. அதை தாண்டி வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் நம்ம பஸ் டிராவல் பண்ணுவோம் நிலாவூர் அப்படிங்கிற ஊருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஏலகிரி மலைகள் மேல போயிட்டு படகு நார்மல் டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் தவிர இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கூட நீங்க இந்த பஸ்ல அழகா கிராமத்து வரைக்கும் போயிட்டு அப்படியே ரா நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம மேல வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க. படகு இல்லம் ஃபர்ஸ்ட் இருந்தே படகு இல்லம் இருக்கு, போட் ஹவுஸ். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ரீசெண்டா நேச்சர் பார்க் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்களா. பேர்ட்ஸ் பார்க் ஓபன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நியூ அடிஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏலகிரி போனப்போ அதெல்லாம் இல்லைங்க. அது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ நிறைய அடிஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம சேனலும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏலகிரி மலைகள் மேல டிராவல் பண்றோம். அதனால இப்ப லேட்டஸ்டா என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு, மேல ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு டீடைல்டா சொல்ல போறேன். ஸோ ஒரு வீடியோல வந்து டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் என்ன மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கவர் பண்றேன். இன்னொரு vlogல வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஃபுட்டு, ஷாப்பிங்கு, மேல ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹில் மேல எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், மலை மேல விளையிற பழங்கள், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், குருமிளகு, அது மாதிரி எல்லாம் இருக்கும்ல, சாக்லேட்ஸ். ஸோ இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், வேற என்னென்ன ஸ்டே பண்றதுக்கான ரெசார்ட்ஸ், ஹோம் ஸ்டேஸ் இதெல்லாம் எங்க இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி எப்படி போகணும், ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா இன்னொரு vlogல கவர் பண்றேன்.
ஸோ மக்களே நம்ம அடிவாரத்துல இருந்து ஹேர்பின் பென்ஸ்ல டிராவல் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. கீழே ஆக்சுவலா பிளெயின்ஸ் தெரியுதுங்க, நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது தெரியும், பட் வீடியோல உங்களுக்கு தெரியற வாய்ப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் என்னடா புகமூட்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஃபுல்லா அப்படியே பனி மூடி இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு டிராவலு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஏலகிரி மலை மேல டிராவல் பண்ணலாம். வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, நாம ஒவ்வொரு ஹேர்பின்டா தாண்டிட்டு போகும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமாங்க. சீனரிஸ் வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம ஏலகிரி மலைகள் மேல கிட்டத்தட்ட 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. மேல போக போக கீழே பாக்குற வியூ பாருங்களேன், சும்மா தாறு மரம் இருக்குங்க. இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நம்ம ஒவ்வொரு வளைவுகளுக்குமே ஹேர்பின் பென்ஸ்க்குமே வந்து அழகா கடையேழு வள்ளல்கள் இருப்பாங்க இல்லையா, பாரி, ஓரி, அதியமான், இவங்களோட பேர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஔவையாரு, நம்ம வள்ளுவர், கம்பர், இவங்க மாதிரியான பெயர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நாம திரும்புற ஹேர்பின் பெண்டுக்கு பேரு இளங்கோவடிகள். நம்ம சிலப்பதிகாரம் எழுதினாருல, சங்க இலக்கியம் எழுதின இளங்கோவடிகள் அவர்களோட பேர் வச்சிருக்காங்க. செம்ம ஹாப்பியா இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அண்ட் நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஹில் ஸ்டேஷன் மேல போற ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஹேர்பின் பென்ஸ் ஷார்ப் டேர்னிங்ஸ்ல எல்லாம் இந்த எல்லோ கலர்ல இருக்கிற ரெயிலிங்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே ரொட்டேட் ஆகும்ல அந்த ரெயிலிங்ஸ். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம ஹேர்பின் பென்ல திரும்பும் போது ஏதாவது கண்டின்ஜென்சில நம்ம சைட்ல போய் இடிச்சாலும் அப்படியே ரோல் பண்ணி நம்மளை தள்ளி விட்டுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. செம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க பார்க்கும் போதே. வந்து இவ்வளவு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ஹாப்பியா இருந்துச்சு. அழகா கம்பர் வளைவை கிராஸ் பண்ணி நாம டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. வேற லெவல்ல இருக்கா நம்ம ஏலகிரி மலைகள் மேல போற காற்றோடு. நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிராவல் பண்ணும்போது யாரோட வைப் தொத்திக்கும், ஆமாங்க நம்ம இளையராஜா அவர்களோட வைப் தொத்திக்கும். ஸோ இந்த ஜேர்னில மட்டும் நம்ம விட்டுடுவோமா என்ன? ஸோ அழகா ஒரு சாங் வைப் பண்ணிட்டே போலாமா? பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனிவிழும் மலர்வனம்
உன் பார்வை ஒரு வரம், சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் மோகோ இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், கைகள் இடைகளில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பணிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், பணிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், மோகோ இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தாள் பரிகாசம், காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தாள் பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே, ஓஹோ வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் பாடி பணிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், பணிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், மோகோ இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பணிவிழும் மலர்வனம், பணிவிழும் மலர்வனம், பணிவிழும் மலர்வனம். மக்களே, எப்படி இருந்துச்சு சாங்கு? சூப்பரா பனி விழற இந்த காலை பொழுதுல நாம ஏலகிரி மலைகள் மேல சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம். காரி வளைவு தாண்டிட்டு இருக்கோம். நம்ம கடையேழு வள்ளல்கள்ல ஒரு வள்ளல் காரி மன்னர். இந்த மாதிரி மலைப்பகுதிகள் தாங்க வந்து நம்ம கடையேழு வள்ளல்கள் வந்து மோஸ்ட்லி ஆண்டு இருக்காங்க. தருமபுரி சைடு வந்து நாம இந்த மலையெல்லாம் போனோம்ல, வத்தல் மலையெல்லாம் போனோம்ல, ஸோ அதெல்லாம் ஆண்டது வந்து அதியமான்கிற கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர். ஸோ இந்த பகுதியை ஆண்டவர் எந்த மன்னர்னு தெரியாது எனக்கு. திருப்பத்தூர் பகுதி ஏலகிரி மலைகளை எல்லாம் ஆண்ட மன்னர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காரி மன்னர் எல்லாம் வந்து எந்த பகுதியை எந்த மலைகளை ஆண்டுட்டு இருந்தாருன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் அவ்வை காலத்துல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது அவங்க எந்தெந்த ரீஜன் எல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம். அதெல்லாம் மறந்து போச்சுங்க. ஸோ இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2K கிட்ஸ் மட்டும் இல்ல, யாருக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேல போக போக பாத்தீங்களா எவ்வளவு திக்கா மிஸ்ட் மூடி இருக்குன்னு. வேற லெவல்ல இருக்குங்க ஜேர்னி. ஜனவரி மாசம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தை திருநாள் அன்னைக்கு. ஸோ ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு கிளைமேட் நல்லா இந்த மாதிரி பனிப்பட்டிருந்து பிளசண்டா இருக்கும். வின்டர் சீசன் இல்ல, ஸோ அதனால வடகிழக்கு பருவமழை சீசன்ல நல்லா மழை பெய்யும். ஸோ நீங்க மழை சீசன்லயும் டிராவல் பண்ணலாம், பனி பெய்யற சமயத்துலயும் டிராவல் பண்ணலாம். சம்மர் சீசன்ல கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். மேல குட்டி குட்டி ஓடைகள், ஆஃப்கோர்ஸ் நம்ம லேக்ல வந்து தண்ணி இருக்கும், போட்டிங் எல்லாம் போற அளவுக்கு தண்ணி இருக்கும். பட் தென் உங்களுக்கு சின்ன சின்ன ஓடைகள் அருவிகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ பிளசண்டா இருக்குமான்னு தெரியல. அண்ட் இதே மாதிரி இவ்வளோ கிரீனிஷா இருக்குமான்னு தெரியல. ஸோ சம்மர் சீசன்ல யாராவது ஏலகிரி சைடு டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சம்மர் டைம்ல எப்படி இருக்கணும், எஸ்பெஷலி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் சமயத்துல தான் நமக்கு பீக் சம்மரா இருக்கும். ஸோ அப்போ மக்கள் வந்து நிறைய ஹில் ஸ்டேஷனுக்கு எஸ்கேப் ஆகி போய் கொஞ்சம் வெக்கேஷன் பண்ணிட்டு வருவாங்க ஹீட்ல இருந்து தப்பிக்க. ஸோ அந்த சமயத்துல ஏலகிரி மலைகள் வந்து ரைட்டான ஆப்ஷனா அப்படிங்கிறத ஏற்கனவே சம்மர் சீசன்ல யாராவது மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரூட் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பட் கேர்ஃபுல்லா தான் ரைட் பண்ணணும். கிட்டத்தட்ட 14 ஹேர்பின் பென்ஸ், அதுவும் ஷார்ப் ஹேர்பின் பென்ஸ் அதாங்க இருக்கு. அதனால
டேக் காஷன் ஒயில் டிரைவிங். ஓகேவா? நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல நீங்க பைக்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, ரொம்ப பாதுகாப்பா தான் வந்து டிரைவ் பண்ணும். இது வந்து ஓரி வளைவு, நான் சொன்னல ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்லயுமே ஷார்ப்பான டர்னிங்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி கிரீன் எல்லோ கலர்ல ரெயிலிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து நம்மளோட பர்சனல் ப்ரிகாஷன் ஒன்று இருக்குல்ல, பிளெயின்ஸ்ல டிரைவ் பண்ற மாதிரியே வந்து ஹில் ஸ்டேஷன்ல டிரைவ் பண்ண முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா டிரைவ் பண்ணி சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க, ஆய் வளைவு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இன்னும் வந்து ஒரு 4-5 ஹேர்பின் பென் தான், அதுக்கப்புறம் நாம மேல இருக்கிற ஏலகிரி பள்ளத்தாக்கு ரீச் ஆயிருவோம், ஏலகிரி வேலியில. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி போட் ஹவுஸ் ரீச் ஆகும். அது வரைக்குமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, ஆல்மோஸ்ட் நாம 14 ஹேர்பின் பென்ஸையும் முடிக்க போறோங்க. மேல வந்துனே பாத்தீங்களா, அடர்த்தியா வந்து ரோடோட 2 சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படியே பனி மூட்டத்துக்குள்ள டிராவல் பண்றதே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க சீக்கிரம் ஏலகிரிக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வாங்க, செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். மேல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 கிராமங்கள் இருக்காங்க. புங்கனூர்ல தான் வந்து நம்ம லேக் இருக்கு. அந்த லேக்கையே வந்து புங்கனூர் லேக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதுலதான் வந்து நமக்கு போட்டிங் எல்லாம் வந்து போறதுக்கான போட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்தனூர்,
கோட்டையூர், ஆதனவூர், கோட்டூர், நிலவூர். நம்ம பஸ் வந்து நிலவூர் வரைக்கும் போகுது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பஸ் வந்து திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரி மலை மேல இருக்கிற நிலவூர் கிராமம் வரைக்கும் போற பஸ். அது போக பாத்தீங்கன்னா மங்களம், புத்தூர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 14 கிராமங்கள் இருக்குங்க. எனக்கு எல்லா கிராமங்களோட பேரும் தெரியாது. தையலூர்னு ஒரு ஃபேமஸ் ஊர் இருக்கு. ஸோ அங்க ஏன் தெரியும்னா சில ரெசார்ட்ஸ் எல்லாம் தையலூர்னு போட்டு தையலூரோ எனக்கு சரியா ஸ்பெல்லிங் தெரியல. ஸோ இங்க இருக்கிற மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. வேற ஏதாவது கிராமங்கள் விட்டிருந்தாலும் அந்த கிராமத்து பேரையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 14 கிராமங்கள் இருக்குங்க ஏலகிரி மலைகள் மேல. ஜஸ்ட் டூரிஸ்ட் லொகேஷன் மட்டும் கிடையாது, மக்கள் மேல வசிக்கிறாங்க. வில்லேஜஸ் இருக்கு, ஃபார்மிங் எல்லாம் நடக்குது, எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். காஃபி எஸ்டேட்ஸ், பழங்கள் இதெல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க. நம்ம மேல வந்தாச்சுங்க. எல்லா ஹேர்பின் பென்சியும் தாண்டி ஏலகிரி மலைகளோட பள்ளத்தாக்குல வந்தாச்சு. உள்ள வந்தோடனேவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. நான் பல காலங்களுக்கு அப்புறம் வரேன், கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வரேன். சொன்னல உங்ககிட்ட அப்போ வந்து ஒரு 2 ரெசார்ட் தாங்க இருக்கும், 2-3 ரெசார்ட் தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ரெசார்ட்ஸ், ஹோம் ஸ்டேஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமா. ஸோ ஸ்டே பண்றதுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. நான் சொன்னல தனியா ஒரு வீடியோ பண்றேன் எங்க ஸ்டே பண்ணலான்னு. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. வாங்க இறங்குறதுக்கு ரெடியாகும். ஃப்ரெண்ட்ஸ் 7 மணிக்கு எடுத்து கரெக்டா 1 மணி நேரங்க. 8 மணிக்கு நாம போட் ஹவுஸ் அண்ட் பார்க் ரீச் ஆயாச்சுங்க. ஏலகிரி ஹில் மேல ஒரு பெரிய ஊரே இருக்கு பாருங்க. இயற்கை பூங்கா, போட் ஹவுஸ், ஆவின் ஜங்ஷனு, நிறைய டூரிஸ்டுங்க. காலங்காத்தாலேயே நாம ஒரு பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால நிறைய கூட்டம். இன்னும் நாளைக்கு காணும் பொங்கல், இன்னும் பயங்கர கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்வென்ச்சர் பார்க் போற வழி போல. கீழ இருந்து நிறைய பொருட்கள் கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. திருப்பத்தூர் தானே கீழ இருக்கிற மெயின் டவுனு. இங்க கிடைக்காத பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்துடுறாங்க. சோ இது வந்து நிலாவூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. மலை மேல நிறைய கிராமங்கள் இருக்குல்ல, சோ அந்த ஊர்களுக்கெல்லாம் போற பஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏலகிரி ஹில்ஸ் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல. ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்க்கும் நம்ம கடையேழு வள்ளல்களோட பேரு, நம்ம தமிழ் புலவர்களோட பேரெல்லாம் வச்சு கலக்கியிருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏலகிரி வரணும்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டை ட்ரெயின்ல வந்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து பஸ் இருக்கும். திருப்பத்தூர்ல இருந்து வர பஸ் ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வழியா தான் வருது. அல்லது திருப்பத்தூர்லயே ஏறணும்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எவ்ரி 1 hour உங்களுக்கு ஒரு பஸ் இருக்கு, காலையில 5 மணில இருந்து. ஓகேவா? ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோல ஏலகிரி ஹில்ல இருக்கிற போட் ஹவுஸ், பார்க்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு vlogல இங்க இருக்கிற ஹோட்டல், ரிசார்ட்ஸ், ஷாப்பிங் ஏரியாஸ் அதெல்லாம் கவர் பண்றேன். ஸோ அடுத்து வர 2-3 vlogs வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏலகிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஏலகிரி ஹில்ஸ் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.